This is Venkat for Vikafin.com. இந்த 2-3 நாளாக நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். இந்த பென்ஷன் பிளான்காக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பேசணும்னு சொல்லுவாங்க. தென் நான் சொல்லுவேன், நான் ஒரு கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. தென் தே வில் சே ஐ வில் கால் நெக்ஸ்ட் வீக் ஆர் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் மந்த் வாட் எவர். அது நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் டே டுமாரோ வரவே வராது ஜென்மத்தில். வித் தட் செட் பேசிக்கலி அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா தே டோன்ட் லைக் திஸ் கன்சல்டிங் ஃபீ மாடல். அதில் ஒரு நல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க, சரிங்களா? இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நான் சொல்கிறேன், டாடா இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சி லைஃபாக இருக்கலாம், மேக்ஸ் லைஃபாக இருக்கலாம், எல்ஐசியாக இருக்கலாம், ஒரு டாப் 5 பிராண்ட்ஸ். இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேயே திஸ் தே கால் இட் பெர்சிஸ்டன்ஸ் ரேஷியோ. பெர்சிஸ்டன்ஸ் ரேஷியோன்னா என்னென்னா, இந்த வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறாரு, 3வது வருஷம் ப்ரீமியம் பே பண்ணிட்டாங்களா அவங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் பே பண்ணுறவர் 3rd இயர் பே பண்ணுறதே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 80%, 85% தான் பே பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் டேட்டா எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 5 வருஷத்தில் ப்ரீமியம் பே பண்ணி முடிக்கிறவங்க பே பண்ணிடுவாங்க. 12 பே, ரெகுலர் பே, நிறைய இது வாங்கியிருப்பாங்க இல்லையா ப்ரீமியம் பேயிங் டேர்ம். 5 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50%, 60% தான் அந்த 5வது வருஷம் ப்ரீமியமே பே பண்ணுறாங்க. ஸோ இமேஜின் ஒரு பென்ஷன் பிளானை ஒருத்தங்களுக்கு இஷ்யூ பண்ணும் போது நான் ஃப்ரீயாக பேசிடலாம். நான் ஒரு மாதம் யோசனை பண்ணி சொல்லுவேன். அப்புறம் மினிமம் அட்லீஸ்ட் 10 நாளாக யோசனை சொல்லுவேன். இன்னும் எங்கிட்ட வாங்குறதா இன்னொருக்கா பேச சொல்லுவேன். இதில் 1 செஷனாக வரைக்கும் ஆப்வியஸ்லி இட்ஸ் 1 செஷன். ஐம் ஜஸ்ட் செல்லிங் மை டைம். நாலேஜ் இருக்கா இல்லையா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நாலேஜ் இல்லைன்னா மெசேஜே பண்ண வேண்டாம் இல்லையா? இது சரி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, யாருமே வாங்கிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதை கெடுக்கிறதுக்குனே 2 பேர் வருவான், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் திஸ் கிளைண்ட் இன்வெஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணார். ரிவ்யூவும் பண்ணுவாங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதை. பதில் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொன்னேன். பட் இல்லைங்க, நான் விரும்பி வாங்கினா நான் வச்சுக்கிறேன்ட்டாரு. ஒரு சில பேர் தே ஃபீல் வெரி வெரி சாரி ஃபார் இன்வெஸ்டிங் இன் சச் அ ப்ராடக்ட். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ நீங்கள் பண்ணாட்டிங்க எனக்கு ஒன்றும் இல்லை. மை லைஃப் கோஸ் ஆன். மை மதர் இஸ் நாட் வெல். ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஈவினிங் ஐ ஜஸ்ட் கம் டு அ டெம்பிள் டு ரிலாக்ஸ், அவ்வளோதான். யாராவது பே பண்ணால் பேசுவேன், பே பண்ணலைன்னா அது ரொம்ப சந்தோஷம்னு விட்டுருவேன் நான். ஆனால் சும்மா அப்படி ரேண்டமாக மெசேஜ் பண்ணி என்ன பிரயோஜனம்? நானும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன், நீங்களும் கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணது டேர்ம் இன்சூரன்ஸு. சேவிங்ஸ் ப்ராடக்ட் கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் யோசனை பண்ணுங்கன்றேன். அந்த 10 நாள் 15 நாள் சம்டைம்ஸ் தே வில் ரிவர்ட் பேக் டு மீ, சம்டைம்ஸ் தே வில் சே ஓகே இதை வேண்டான்னு விட்டுறலான்னு நினைக்கிறேன்பாங்க. ஸோ ஐ எம் கிவிங் திஸ் ஃப்ரீடம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பிடிக்கலான்னு சொல்லிடக்கூடாது. அந்த 15 நாள் இப்போ ஒரு மாதம் யோசனை பண்ணுறவங்க தான் தி ஆர் டேக்கிங் அ இன்ஃபார்ம்டு டெசிஷன் அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அதே மாதிரி நான் கொஞ்சம் வேறு ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதனால் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி இந்த பென்ஷன் பிளான் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீ கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஐம் ஓகே வித் திஸ். ஏதோ ஏன்னா எனக்கு வேலை இல்லாமல் போய் இதை ஆரம்பித்தேன் நான். அதனால் நான் டெஸ்பரேட்டாக இல்லை. கன்சல்டிங் இவ்வளோ பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளை யாராவது பிடிச்சிருந்தா பேசட்டும், பிடிக்கலன்னா விட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நிறைய பேர் ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கிட்டு கன்சல்டிங் பண்ணுறாங்க. முன்னாடியே பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைப்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தட் இஸ் இட். அதே மாதிரி பாருங்கள், டேர்ம் இன்சூரன்ஸு ஒரு சில பேர் வாங்குறேன்ட்டு என்னுடைய கிளைண்ட்ஸ் தான். ஆனால் 6 மாதம் பண்ணிடுவாங்க. லைஃப்பில் இருக்கிற இன்கன்சிஸ்டன்சியை சரி பண்ணிக்கிறது தான் டேர்ம் பிளானே இது பண்ணுறது. அது 6 மாதமாக பிளான் பண்ணால் அந்த 6 மாதத்தில் எது வேணாலும் நடந்திருக்கலாமே. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு அதர் டாபிக். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங். நான் ரொம்ப பயந்து அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். விச் இஸ் லைக், ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட்டை இஷ்யூ பண்ணோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா ஐ வில் ஆல்வேஸ் டூ வித் அ மிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒவ்வொருத்தங்களும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். சம்டைம்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் மாத்திரம் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மாத்திரம் பண்ணுவாங்க. நான் 2மே மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு கன்சர்வேட்டிவாக பண்ணுதுன்னு சொல்லுவேன். திட் இஸ் த வே ஐ பீன் டூயிங். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.